ஏங்க அதான் நர்ஸு சொன்னாங்கல்ல, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்பட வேண்டாம்னு. அப்புறம் ஏன் இப்படி நடுங்குறீங்க? அடி அசடு, நர்ஸு சொன்னது நம்ம கிட்ட இல்லடி, டாக்டர் கிட்ட. உங்க அப்பா பெரிய ஒலிம்பிக் ரசிகரா இருக்கலாம், அதுக்காக தங்க நகைக்கு பதிலா வெங்கல நகை செஞ்சு போட்டா என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு மூணாவதா வந்த மாப்பிள்ளைன்னு அர்த்தம். என்னங்க, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, நீங்க ஆபீஸ் போக வேண்டாங்க. என்ன இவ திடீர்னு ஆஃபீஸ் போக வேண்டாம்னு சொல்கிறா? என்னவா இருக்கும்? வெயில் ரொம்ப இருக்குன்னா வத்தல் போடுறக்கோ? அதை சிக்கனமா அவ்வளோதான், ஓடிடணும் பேசாம. என்னை நம்பு செல்லம், சத்தியமா எனக்கு வத்தல் போட தெரியாது. ஏன் அந்த கடைக்காரனை கண்டபடி திட்டிக்கிட்டே வர? ப்ரிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் போட்டிருந்த பிள்ளையார் சுளுக்கு கூட மாத்திரை கொடுக்குறானே. சரி, அதுக்குன்னு இப்படி திட்டிட்டு வருவியா? அவனும் உன் புருஷனா, நீ எவ்வளோ திட்டினாலும் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு. சரி சரி, கோவப்படாத, மூஞ்சி அசிங்கமாகுது. நான் தான் பாவப்பட்ட ஜென்மம். எல்லாரும் என்ன மாதிரியே இழிச்சு வாங்கினீங்களா இருப்பாங்களா என்ன? வீட்டுக்கு வாங்க, யார் வச்சு வாங்கன்னு காமிக்கிறேன். வாயை நானே கொடுத்து வாங்கி கட்டிக்க போகிறேன்னா எனக்கு தேவைதான். சரசு, இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறா? எதுக்கு இப்போ அழுதுட்டு இருக்கிற? உங்கள் அம்மா என்னை எத்தனை பேச்சு பேசினாங்க, எப்படி திட்டினாங்க, நீங்கள் கேட்டிங்களா? நான் அங்கேயே நின்று எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அப்படின்னு என்ன? அடா அதிபுத்திசாலி, நான் உங்கள் அம்மாவை திருப்பி கேட்டிங்களான்னு கேட்டேன். சரசு, எதுக்கு வரும்போதே கூப்பிட்டு வரீங்க? என்ன வெள்ளிக்கிழமை நான் மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக சமைக்கிறேன்? அன்னைக்கு தானே உங்கள் அம்மா விரதம் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்களா, அதனால தான். போகும்போது வாங்கி தரேன், அழாமல் இருடா. ஏன் சரசு இங்கே வந்து பையனை அழுக வச்சிட்ருக்குற? எதுக்கு இப்போ அடிச்ச? நான் இப்போ அடித்தேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாமல் பேசாதீங்க, நான் ஒன்றும் அடிக்க கிடையாது. நடிக்காத, நீ அடிக்காம தான் இப்போ பையன் அழுகிறானா? அட நீங்கள் வேறு, டாக்டர் தான் குழந்தை டாக்டர் ஆச்சு. இவன் சாப்பிட்டுட்டு இருந்த பிஸ்கெட்டை அவர் பிடுங்கி சாப்பிட்டாரு, அதுக்கு தான் இவன் அழுகிறான். ஏங்க, நான் சாம்பாரில் புளி போடுறதுக்கு மறந்துட்டேங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, நீ சமைக்க போறேன்னு சொன்னதுமே ஏற்கனவே என் வயிற்றுல புளியை கரைச்சிடுச்சு. நம் 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 நம். சோறா இது? என்னடி குழம்பு இவ்வளோ கேவலமாக இருக்கு? நேற்று மட்டும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டீங்களே, நல்லாயிருக்கு நீங்கள், அதே சாம்பார் தான் இன்றைக்கும். வேற எதுவும் செய்யலையா? விற்கிற விலைவாசிக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து போடுற சாமானத்துக்கும் இதுவே அதிகம்தான். சரி, மூஞ்சா அப்படி வைக்காத, பயமா இருக்குது. சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்க. இதுக்கு மேலே இங்கே பேசினா இனி பட்டினி தான் கிடக்கணும். பேசாமல் மூக்கை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்ருவோம். என்னடி குழம்புல ஊறுகாய் வாசனை வருது? பூண்டு கிலோ 600 ரூபா. அதுக்கு பூண்டு ஊறுகாய் 5 ரூபா தான், அதான் பூண்டுக்கு பதிலாக பூண்டு ஊறுகாயை பிச்சு ஊற்றிட்டேன். சாப்பிட்டு வந்துட்டிங்களே, டானிக் கொடுத்துட்டாங்க, குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. சரி, எடுத்துட்டு வா. இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். டானிக் குடிக்கிறதுக்கும் கதவை சாத்துறதுக்கும் என்ன சம்மந்தம்? டாக்டர் தானுங்க அரை மூடி டானிக் சாப்பிட சொன்னார். கமலா, நான் புதுசாக கண்ணாடி போட்ட பின்னாடி தான் நீ எவ்வளோ அழகாக இருக்கேன்னு தெரியுது. ஐயோ மாப்பிள்ள, நான் கமலா இல்லை, அவளோட அம்மா. வர வர நீங்கள் அழைச்சிட்டே போகிறதா எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுறாருங்க. நீ என்ன சொன்ன? ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்தா அப்படித்தான் இருக்குமுன்னு சொன்னீங்க. ஏங்க இங்கே பாருங்கள், உங்கள் பையன் பாட புத்தகத்தை எப்படி குதறி வச்சுருக்கான்ட்டு. நான் தான் சொன்னேனே அவன் படிப்பில் புலின்ட்டு. சென்சார் அதிகாரிங்க வந்திருக்காங்க. எதுக்காமா? நீயும் எங்கள் அம்மாவும் போடுற சண்டையில் அளவுக்கு மீறின வன்முறை இருக்குன்னு அவங்களுக்கு தகவல் போயிருக்கான். ஏய் சரசு, சரசு, எப்படி தூங்குறா பாரு, எருமை மாடு மாதிரி. சரசு. என்னங்க சும்மா நொய்யன்ட்டு தூங்கும்போது கூட? தொப்புன்னு சத்தம் கேட்குதே, கொல்லை கிணத்துல குதிச்சது யாருன்னு போய் பார்த்துட்டு வாப்போ. முடியாது, இருட்டில் நீங்கள் போக மாட்டீங்க, நான் மட்டும் போகணுமா? எனக்கு மட்டும் பயமாக இருக்காதா? சொரத கேள்வி, முதல்ல போய் யார் கிணத்துல குதிச்சதுன்னு பார்த்துட்டு வா. முடியாது, குதிச்சது உங்கள் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஐயோ, திடீர்னு நெஞ்சு வலிக்குதே. என்னங்க நீங்க நம்ம வக்கீல் ஊர்ல இல்லாத நேரத்துல இப்படி சொல்றீங்களே? நெஞ்சு வலிக்கு வக்கீலுக்கு என்ன சம்மந்தம்? டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு வக்கீல் ஊரில் இல்லையேன்னு சொல்கிற? அது வந்து வந்து என்னை விட அப்போ உனக்கு சொத்து தானே முக்கியமாக போச்சு. போ முதல்ல உங்கள் அம்மா வீட்டுக்கு. ஓ அப்படியா? அப்ப நீங்க நெஞ்சு வலின்னு சொன்னதெல்லாம் போய் தானே?
அதை கண்டுபிடிக்க தான் நான் அப்படி சொன்னேன். நான் ஏன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்? இது நான் வாழ வந்த வீடு. உங்களுக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வேணா போங்க. நான் ஏன் போகணும்? நான்லாம் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு நானும் தெரிஞ்சுக்க தான் நான் நடித்தேன். உனக்கு சொத்து தான் முக்கியமாக போச்சு இல்லை? ஓ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிப்பீங்க. நாளைக்கு நிஜமாவே நெஞ்சு வலி வந்தால் யார் பார்ப்பாங்க? நீ தானே பார்க்கணும். நான் உனக்கு தானே சம்பாதிச்சு போடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான் சம்பாதிச்சு போடுறீங்க உங்கள் வீட்டு ஆளுகளுக்கு. அவங்களே போய் கேளுங்க. நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சங்காட்டி தானே உன்னோட சுயரூபம் தெரியுது. அப்போ நாளைக்கு நிஜமாவே வந்தாலும் நீ இப்படி தானே நடந்துக்குவ. என்னடா சொன்ன? மாங்காய் மடையா குண்டோதரா எருமை? ஐயோ போய் சொன்னேன். இப்போ நிஜமாவே நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கே. மிதிக்காதடி மிதிக்காதடி. என்னடா என் சுயரூபத்தை கண்டுட்டேன்? என்ன நீ சொன்னையில்ல, சொல்லு. அம்மா தாயே என்னை விட்டுடு, மூச்சு அடைக்குது. எட்டி மிதிக்காதடி, விடுடி. அப்படிதான்டா மிதிப்பே குண்டா காட்டெருமை. ஐயோ ஒத்த போய்க்கு மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கி போச்சே. ஆத்தாடி பத்திரகாளி இப்போவாது விட்டாளே. நீ தான் எனக்கு பொண்டாட்டியாக வருவேன்னு எனக்கு எங்கள் ஸ்கூல் மிஸ் அப்போவே சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன ஜோசியமெல்லாம் தெரியுமா? இல்லை பனிமைக்கு தான் நீ லாய்க்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணாமல் விட போகிறதில்ல. கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? 7 பிறவையிலையும் நீங்கள் தான் கணவனா அமையணும் வேண்டிக்கிட்டேங்க. நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்க? இது 7வது பிறவையாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நேற்று நம்ம வீட்டுக்கு வந்த திருடனா உங்கள் அப்பா தான் அனுப்பியிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏங்க வீணா அவர் மேலே பழைய தூக்கி போடுறீங்க? பின்ன என்ன வரதட்சணையாக வாங்கின 50,000 எடுன்னு திருட கரெக்டாக கேட்டானே. பேசாமல் இருந்துருங்களாம்மா, சொல்லிட்டேன். உங்கள் அம்மா பெருமைக்காக தானே இந்த வரதட்சணை வாங்குறது, கல்யாணம் கிராண்டாக பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. அக்கம் பக்கம் சொல்லி தான் பெருமைப்பட்டுக்கணும்னு அந்த மாதிரி எங்காவது சொல்லியிருப்பாங்க. அவங்க மூலமாக கேள்விப்பட்டுங்கன்னு அவன் கேட்டிருக்கலாம்ல. எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டு ஆளுகளையே குறை சொல்ல வேண்டியது என்ன? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிற ஆள் தானே நீங்கள். உங்கள் வீட்டு ஆளுங்க அப்படியே நாக்கில் தேனூறுற மாதிரி அடிநாக்கில் நஞ்சை வச்சுக்கிட்டு பேசினாலும் நீங்கள் அவங்கள தானே நல்லவங்கன்னு சொல்லுவீங்க. ஐயோ கடவுளே, ஆரம்பிச்சிட்டியா? ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது நீங்கள் தானே, ஒத்துக்கங்க. திருநாவது வயிற்று பசிக்கு தான் திருடுறான். சீரு சம்பிரதாயம் சடங்கு வரதட்சணைங்கிற பேரில் எல்லாம் கொள்ளையடிக்கிறீங்களே. திருடுனவிட நீங்கள் எல்லாம் தான் ரொம்ப பெரிய கொள்ளையடிக்கிற ஆளுங்க. ஏங்க நான் காரில் போகிறப்போ 4-5 தடவை இந்த டிரைவரை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தேன். உடனே மாற்றுங்க. விடுமா, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். என்னடா சொன்ன? இந்த வாங்கிக்கோ. ஐயோ அம்மா வலிக்குதே, இந்த அடி போடுறாளே. விடுடி பத்திரகாளி. ஏங்க லேட்டு? ஆஃபீஸில் கொஞ்சம் மீட்டிங் இருந்துச்சு, வர வழியிலேயும் டிராஃபிக்கு, அதனால தான். சரி எல்லாரும் சாப்பிட்டாச்சா? உங்கள் அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டால் பிடிக்கல, இட்லி தோசை போட்டால் பிடிக்கல, உப்புமா போட்டால் பிடிக்கல. வேற என்னத்தை தான் போட்டேன்? கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, உனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நடுவில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். நிம்மதியே இல்லை. பேசாம பட்னி போட்டேன். ஏண்டி இங்கே இருந்துட்டு கூப்பிட்டே இருக்க? எதுக்குங்க சக்கரை டப்பாவில் உப்புன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க? எருமை ஏமாத்தத்தான். நல்லா ஏமாத்துனீங்க. நானும் சாம்பாருக்கு அது உப்புன்னு நினச்சி அப்படியே எடுத்து போட்டேன். சாம்பார் இப்போ இன்னைக்கு இது உங்கள் அம்மா இப்போ திட்டுனாங்கன்னா நீங்கள் தான் போய் வாங்கிக்கணும். என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் எப்படி கொண்டாட போகிறோம்? 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையே முடிஞ்ச நாள். எனக்கு மட்டும் என்ன, உயிரோட என்னை புதைச்ச நாள் இன்னைக்கு. சரசு சரசு, என்ன இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏண்டி எப்போ பார்த்தாலும் கோவமா எரிஞ்சு விழுற? நீங்கள் தானே சொன்னீங்க கோவப்படுறப்ப நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு. எரிஞ்சு விழுந்தா இப்போ தான் என்னை வந்து பிடிக்கிற மாதிரியும் வெந்து சாகட்டும் தானே நீங்கள் நினைப்பீங்க. பின்ன சந்தோஷம் நிம்மதி எல்லாம் ஒன்றா கிடைச்சா யாரும் வேண்டாம்பா. எரிஞ்சு விழுந்தினா சாகட்டும்னு அப்படியே விட வேண்டியதா. நானாக வந்து பிடிப்பேன், அப்புறம் நான் எரிஞ்சிட மாட்டேன்.